அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 3/4/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்ப ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு 150லேருந்து ஒரு 23,150லேருந்து 23,300 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிருக்காங்க. ஆனால் ரேஞ்ச் வந்து ரொம்ப சுருக்கமான ரேஞ்சு தான். பட் எல்லாத்தோடைய மைண்ட் செட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஆகிறப்ப மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லாருடைய இது சைக்காலஜி லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நினைக்கிற மாதிரி மார்க்கெட் இருக்காது. எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக திரும்புகிறது அந்த மார்க்கெட்டு. ஏன்னா நியூஸ் பேஸ்டு வச்சு மார்க்கெட்டை நான் இன்றைக்கி கீழே இறங்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. பட் நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், இந்த சைக்காலஜி லெவலும் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். எல்லாருமே யோசிக்கிறதோட ஆப்போசிட்டாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டை ஓப்பன் ஆனோட்டி கரெக்டாக எஸ்டர்டே லோ 23,150 ஓப்பன் ஆகிட்டு கடன்னு அங்கேருந்து மார்க்கெட்டு R2க்கு மேலே போயிட்டாங்க. ப்ளஸ்ஸு S2க்கு மேலேயும் போயிட்டாங்க, S1க்கு மேலேயும் போயிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் ஆகி இது 23,300 தான் போகும், இதை வச்சு தான் மேலே போகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக டேபிளில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 23,150 காலில் ஓப்பன் ஆகனோட்டி எந்த மாதிரி அந்த கால் அண்ட் புட்டு ஸ்ட்ரைக் வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், புட்டு வந்து நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா. யார் 23,150 புட்டோட க்ளோஸ் வந்து 25 ரூபா. அவங்க ஹை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 80 ரூபா. இந்த ஹைக்கு மேலே இந்த 23,150 கால் லோ வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. இவங்களோட ஹை வந்து 80 ரூபா. இந்த 80க்கு மேலே போனோட்டி இவங்க ஸ்ட்ராங்கு. ஏன் அப்படின்னா என்னோட டுடே ஹைக்கு மேலே இவங்க நிற்கிறாங்க. எஸ்டர்டே ஹை பார்த்திங்கன்னா 94 ரூபா. அதுக்கு மேலேயும் இவங்க நிற்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. யார்? இந்த புட் ஆப்ஷன் 94 ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கனாவே நல்ல ஒரு இம்பேக்ட்டு இவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஹைக்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்கிற வச்சும் மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதேமாரி இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23,210க்கு மேலே தான் அப்படின்னு இந்த கால் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க காலையிலேயே. மார்க்கெட் எங்கே 23,200க்கு மேலே போகிறப்பயே இந்த லோவை இவங்க பிரேக் பண்ணாத வச்சு 23,210க்கு மேலே தான் அப்படின்னு இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுடைய ஹை வந்து 161. இப்போ க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. அப்போ 23,150 ப்ளஸ் ஒரு 100ன்னு பார்த்திங்கன்னா 250 தான் நம்மளுக்கு. ஏன்னா இன்றைக்கி உண்மை விலை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். உண்மை விலை எந்தவோ அந்த தான். ஏன்னா ஐடிஎம்மாக இருக்கிறாங்க இவங்க. ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப இவங்களோட இம்பேக்ட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா இது ½ வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். காலையில் பார்த்திங்கன்னா 23,300 இங்கே இந்த இடத்துல கொடுத்துட்ருந்தாங்க. இந்த 23,300க்கு மேலே மார்க்கெட் போகாது. ஏன்னா ரேஞ்ச் பெருசாக இருந்ததுன்னா அங்கே ரேஞ்ச் அடுத்தடுத்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கும். பட் ஆனால் 23,300 250 200 250 காலன் போட்டு முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துருந்தாவே உங்களால் இதுக்கு மேலே மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஐவியும் நீங்கள் லைவில் செக் பண்ணியிருந்தால் நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஐவி ரெண்டு சைடுமே டீகே ஆகிட்டு இருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு ஒரு சைடுவே போயிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா 50,910. நம்ம 50,900ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மள எஸ்டர்டே லோ எக்ஸாக்டாக இங்கேருந்து கேப் டவுன் பண்ணுறாங்க. கேப் டவுனில் எஸ்டர்டே லோவில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் நம்மளுக்கு லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன் டே ரேஞ்சு. இப்போ இந்த லோவே பிரேக் பண்ணாத வச்சோம் இவங்களுக்கு 500 பாயிண்ட் இங்கேருந்து மேக்ஸிமம் கொடுத்தாகணும். இப்போ இன்றைக்கி 600 பாயிண்ட் பக்கம்
இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகேங்களா, 700 பாயிண்ட் பக்கமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் ஆகும். 1 டே ரேஞ்ச் நம்மளுக்கு முக்கியம். அதேமாரி இதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியம். எஸ்டர்டே ஹை லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணணும். இப்போ 50,900 மார்க்கெட் அந்த டைமில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நேற்றைய லோ மார்க்கெட்டு இவங்க 50,900 காலோட எஸ்டர்டேயில் வந்து 865 ரூபா. அந்த 865க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கடற்கன்னு எஸ்டர்டே ஹையே பிரேக் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே ஹை 1184. அதுக்கு மேலேயும் இவங்க சஸ்டெயின் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் 50,900 புட்டு இவங்க மார்க்கெட்டு எஸ்டர்டே லோவுக்கு வந்துருச்சு. ஆனால் இவங்க எஸ்டர்டே ஹையை மார்க்கெட்டு இவங்க வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கணும். பட் இவங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே இல்லை, அங்கேருந்து இவங்க கீழே வந்துட்டாங்க. இவங்களுடைய ஹைக்கு மேலே தான் இந்த கால் ஆப்ஷன் இருக்குது. ஹைக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்குது, இன்றையோட ஹைக்கு மேலே இருக்குது. எவ்வளோ பாசிட்டிவ் ஸ்னாரியோ இருக்குது பாருங்கள் இந்த 50,900 காலுக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி டேட்டா எடுத்து வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டு இதில் ஈஸியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேபிள்லேயும் 51,500 தான் நம்மளுக்கு 51,500 தான் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 51,500 52,000க்கும் 51,000க்கும் மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 51,500. இந்த 51,500 வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் இருந்தது இன்றைக்கி. இதுக்கு மேலே அந்தளவுக்கு மேலேயும் போல் கீழேயும் போல் கொஞ்ச நேரம் அந்த இடத்துலேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேங்க் நிஃப்டி 51,500. இந்த பாருங்கள், இந்த 51,500 எவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணி லாஸ்ட்டில் தான் ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாங்க. அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க, அங்கேருந்து கீழே இறக்கிட்டாங்க. இந்த டேபிள் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸும் ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 75,811. ஓகேங்களா, எஸ்டர்டே லோக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகியிருக்காங்க. அவங்க எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் ஆனோட்டி அவங்க கடைன்னு எஸ்டர்டே லோக்கு மேலே வந்துட்டாங்க. எஸ்டர்டே லோக்கு கீழே ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த சப்போர்ட் எஸ்1க்கு மேலே போனாங்க அப்படின்னா 76,500 தான் டேபிளில் கொடுத்துருந்தாங்க. 76,500 மேக்ஸிமம் 76,500 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல் போனோம் அப்படின்னா ரேஞ்ச் பெருசாக கொடுத்துருந்தாங்க. 76,500க்கு மேலே எக்ஸ்பெண்ட் வந்து 79,000 கொடுத்துருந்தாங்க. 76,500 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் இங்கேருந்து போகிறது ஃபஸ்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே நம்மளுக்கு டார்கெட்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே போகிறப்ப நல்லாவே தெரியும் 76,500 வச்சும் நம்மளுக்கு மார்க்கெட் போகும் அப்படின்னு நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் போக்குறாங்க அப்படின்னா 1 டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்டப் பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 75,800 மார்க்கெட்டு இன்றைக்கி 76,500 வச்சும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 700 பாயிண்ட்டு ஆவரேஜாக இன்றைக்கி 700 பாயிண்ட் பெருசாக தான் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. 1 டே ரேஞ்சு நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இதோட 75,800 காலன் புட்டு 75,800 காலன் புட்டோட இன்றையோட லோ பார்த்திங்கன்னா 623. இவங்களோட ஹை பார்த்திங்க அப்படின்னா 417. மார்க்கெட்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்துட்டாங்க. இவங்களும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஒரே ஒரு கேண்டில் வந்து விக் அடிச்சுட்டு அங்கேருந்து கீழே இறங்கிட்டாங்க. சஸ்டெயின் ஆகியிருந்தால் இன்னும் மார்க்கெட்டு கீழே சரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சஸ்டெயின் ஆகலை. ஆனால் இந்த கால் ஆப்ஷனுக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க. எஸ்டர்டே ஹை 395 ப்ளஸ் இன்னோட ஹை 417. இந்த 417க்கும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் நிற்கிற வச்சும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 75,800 கால் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க உங்களை ஹைக்கு மேலே. அப்படிங்கிறப்ப கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடையாது. இதெல்லாம் ஒரு சினாரியோ. இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ 417 கீழே வந்தாங்க. எஸ்டர்டே லோவுக்கு வந்துட்டு திரும்பி கீழே இங்கேருந்து திரும்பி எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து ஸ்லோவாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் செல்லர் வியூவில் நம்ம இதை செக் பண்ண சொல்லியிருக்கோம். செல்லர் வியூவில் ஒண்டி மார்க்கெட்டை பாருங்கள், பையர் வியூவில் பார்க்காதீங்க அப்படின்னு. இப்போ 400 200 417 208ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? அப்போனா ஒரு செல்லர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் புக் பண்ணுவாங்க. அதேமாதிரி எஸ்டர்டே லோ, இந்த லோக்கெலாம் வந்தால் மார்க்கெட்டு ஒரு ப்ராபபிலிட்டி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
இதெல்லாம் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஏன்னா ரெகுலராக இதை நீங்கள் வாட்ச் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சும்மா இந்த ஸ்ட்ரைக் எடுத்து இந்த மாதிரி கோடு போட்டு நீங்கள் பார்த்தாவே நல்ல ஒரு இம்பேக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த டேபிளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணி வச்சிங்க, எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.